கொடுத்துட்டு போகணும். யாரை திருமணம் பண்ணாலுமே இந்த காலத்தில் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு தான் போகணும். அப்படி இருந்தால் திருமண வாழ்க்கை வாழ முடியும். ஸோ அதுக்கேற்ற முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். ஏதாவது ஒரு தோஷம் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லா ஜாதகத்துலேயும். அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, இந்த பேரண்ட்ஸுங்களாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த யூடியூப்பில் வர ஜோதிடர்கள் வர இல்லாதது பொல்லாதது எக்ஸ்ட்ராலாம் வேற சொல்லிடுறாங்களா. ஏற்கனவே பெண்களுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது, ஆண் திருமணம் நடக்க மாட்டேங்குது. இவங்க வேற ராகு கேது சனி செவ்வாய் எத்தனை தோஷங்கள் தான் சொல்லுவாங்க. இது ரஜு பொருத்தம் யோனி பொருத்தம். அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக திருமணம் இருக்குது. அந்த பெண்ணுக்கு திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக திருமணம் பண்ணாலும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அந்த பெண்ணுடைய ஜாதகம் இருக்குன்னா நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த பெண்ணோடைய லைஃப்பில் திருமண வாழ்க்கையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கோங்க. உங்கள் சார்ட்